Hello everyone, நீங்கள் ஜெர்மனை கான்ஃபிடென்ட்டாக பேசணுமா கிளாரிட்டியோட கற்றுக்கணுமா அப்போ நீங்கள் ரைட்டான பிளேஸில் தான் இருக்கீங்க. வெல்கம் டு மை சேனல் AR Speak Up Dutch. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொன்னால், லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ரெகுலர் வேர்ப்ஸ் எப்படி வந்து பார்ட்டிசிபிள்ஸ் வாயில் வந்து கான்ஜுகேட் ஆகும், அதோட பொசிஷன் எங்கே இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம லாஸ்ட் வீடியோஸில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து இர்ரெகுலர் வேர்ப்ஸுக்கு ஏதாவது பேட்டர்ன் இருக்கா, இல்லை நான் செப்பரபிள் வேர்ப்ஸ்ன்னு சில வேர்ப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான வேர்ப்ஸ் எல்லாம் எப்படி வந்து பார்ட்டிசிபிள்ஸ் வாய் ஃபார்ம் எடுக்கும், அப்புறம் த்ரெண்ட் பார் வேர்ப்ஸ் எல்லாம் எப்படி பார்ட்டிசிபிள்ஸ் வாய் ஃபார்ம் எடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து செப்பரபிள் வேர்ப்ஸ், தட் இஸ் த்ரெண்ட் பார் வேர்ப் எப்படி நம்ம வந்து கான்ஜுகேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அதோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படின்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ஹாபன் வேர்ப் உடைய sein verb இருக்கும், நெக்ஸ்ட் வந்து ரிமைனிங் பார்ட் ஆப்ஜெக்ட் ஆர் ரிமைனிங் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் அட் த லாஸ்ட்ல தான் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்மளோட த்ரெண்ட் பார் வேர்பும் இருக்கும். த்ரெண்ட் பார் வேர்ப் வந்து நமக்கு வந்து செப்பரேட் ஆகும் இல்லையா. ஸோ அந்த செப்பரேட் ஆகக்கூடிய அந்த வேர்ட் அந்த இதை வந்து மொத்தமாக தான் இங்கே எழுத போகிறோம். அது எப்படி ஃபார்ம் ஆகுன்றதை சொல்லிடுறேன். ஸோ பேசிக்காக சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். சப்ஜெக்ட் இருக்கும், ஹாபன் இல்லைனா sein verb அதில் இருக்கும், ஆப்ஜெக்ட் இருக்கும், அதுக்கப்புறமா வேர்ப் நம்ம எது வந்து பார்ட்டிசிபிள்ஸ் வாயில் வரக்கூடிய த்ரெண்ட் பார் வேர்ப் நம்ம எது யூஸ் பண்ணுறோமோ அது அந்த இடத்துல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு த்ரெண்ட் பார் வேர்ப் எடுக்கிறேன், ஜூ மார்க்கென் அப்படின்னு சொன்னா என்னன்னா டு க்ளோஸ். ஓகே, க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற வேர்ப் வந்து ஜூ மார்க்கென். இப்போ இந்த ஜூ மார்க்கெனை நம்ம வந்து பார்ட்டிசிபிள்ஸ் வாய் ஃபார்மில் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஜூ மார்க்கென் அப்படின்னு நம்ம பிரிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஜூ, இந்த மார்க்கென் அப்படிங்கிற வேர்ப் வந்து gemacht அப்படின்னு மாறிடும். ஜூ அப்படிங்கிறத நம்ம எதுவுமே செய்யல. இந்த மார்க்கென் அப்படிங்கிற அந்த இடத்துல மட்டும் நம்ம வந்து ரெகுலர் வேர்பை நம்ம வந்து எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுமோ அந்த ரெகுலர் வேர்புக்கு நம்ம எப்படி ஜி வந்து முன்னாடி ஆட் பண்ணோம், இஎனை கட் பண்ணிட்டு டி ஆட் பண்ணோம், அதை மட்டும் இங்கே பண்ணியிருப்போம். ஸோ வேற எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ இதுக்கு ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஷி க்ளோஸ் த டோர், அவள் வந்து டோரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டா அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஜி ஷி அப்படிங்கிறதுக்கு வந்து ஜி, ஹாபன்ன்ற வேர்ப் நெக்ஸ்ட் வரணும். இது ஹாபனுங்கிற வேர்ப் வந்து இந்த இடத்துல என்னவா மாறும், ஜிங்கிறனால ஹட், ஜி ஹட் தி டியர் zugemacht. ஸோ இது வந்து நம்மளோட ஆப்ஜெக்ட் ஆர் ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ். ஸோ இது சப்ஜெக்ட் ஹாபன் ஒரு வேர்ப், இந்த இடத்துல வந்து ஆப்ஜெக்ட் இல்லை அந்த ரிமைனிங் பார்ட் இருக்கும். அட் த லாஸ்ட் வந்து த்ரெண்ட் பார் வேர்பை ஆஸ் யூஷுவல் நம்ம போடுற மாதிரி போட்டுற வேண்டியதான். த்ரெண்ட் பார் வேர்பில் அந்த செப்பரபிள் வேர்ப் கம்பல்சரியாக அந்த இடத்துல இருக்கணும், ரெண்டுமே இந்த இடத்துல இருக்கணும். அதில் அந்த ஜிஇ அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ த்ரெண்ட் பார் வேர்ப்ஸ் மாதிரி செப்பரேட் பண்ண முடியாத வேர்ப்ஸ் வந்து நான் செப்பரபிள் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொன்னால் சேம் அதில் அந்த ஸ்ட்ரக்சர்ஸில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹாபன் வேர்ப் ப்ளஸ் ரிமைனிங் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் ப்ளஸ் அட் த லாஸ்ட்டில் வந்து நம்ம போட வேண்டிய அந்த நான் செப்பரபிள் வேர்ப்ஸை நம்ம போட வேண்டாம். ஆனால் அந்த வேர்ப் ஃபார்ம் ஆகிற ஸ்ட்ரக்சரில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெசுக்கெனுங்கிற வேர்ப் எடுத்துக்கலாம். ஸோ இதில் மற்ற எல்லா ரெகுலர் வேர்ப்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஜிஇன்னு ஒன்று வந்து ஆட் பண்ணோம் இல்லையா. அந்த ஜிஇ இதில் ஆட் பண்ண தேவையில்லை, அதை கட் பண்ணிவிட்டு டி மட்டும் இல்லை இஎனை கட் பண்ணிவிட்டு நம்ம டி போடுவோம் இல்லையா, அதை மட்டும் தான் இதில் போட போகிறோம். ஸோ besucht அது மட்டும்தான் இருக்கும். இஎனை கட் பண்ணிட்டு டி போட்டிருக்கோம், வேற எதுவுமே இந்த இடத்துல பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி பார்க்கலாம். he visited my mother அப்படின்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ அதை எப்படி சொல்லலாம், யார் hat meine Mutter besucht. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க, அவன் வந்து என்னோட அம்மாவை விசிட் பண்ணா அப்படின்னு சொல்கிறதுக்காக இப்போ இந்த besucht அப்படிங்கிற அந்த வேர்ப் வந்து லாஸ்ட் பொசிஷனில் போயிருக்கு. ஸோ இதில் ஜி எதுவும் நம்ம ஆட் பண்ணுறது கிடையாது, வெறும் இஎனை கட் பண்ணிட்டு டி மட்டும் போடுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து இர்ரெகுலர் வேர்ப்ஸ். இதில் இர்ரெகுலர் வேர்ப்ஸ் மட்டும்தான் எந்த ஒரு ரூல்ஸ்குள்ளேயுமே நமக்கு வராது. இப்போ இந்த வேர்பு இந்த இடத்துல இந்த வேர்ப் இப்படியாக தான் மாறும், இதுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா we don't have any rules for this.
ஸோ எந்த ரூல்ஸும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ரொம்ப சிம்பிளான வேர்ப் ஒன்று காமன். காமன் அப்படிங்கிறது வந்து டு கம். ஸோ இந்த காமனுங்கிற வேர்ப் வந்து நம்ம நார்மலாக ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது ரெகுலர் வேர்ப்னு தான் சொல்லியிருப்போம். ஆனால் இந்த வேர்ப் வந்து பார்ட்டிசிபிள்ஸ் ஒய் ஃபார்மில் ரெகுலர் ஃபார்ம் எடுக்காது. யூஸ்வலாக ரெகுலரில் என்ன பண்ணியிருக்கணும், ஈஎனை கட் பண்ணிவிட்டு டி தானே போட்டிருக்கணும். இந்த இடத்துல டி வராது. இன்ஸ்டெட் இதில் ஜிஇ மட்டும்தான் ஆட் பண்ணிப்போம். கெக்காமன் வேர்ப் என்னவா மாறி இருக்குன்னா இந்த இடத்துல பார்ட்டிசிபிள்ஸ் ஒய்யா எடுக்கும்போது கெக்காமன் எடுத்திருக்கோம். இதே மாதிரியே தான் அப்போ எல்லா ரெகுலர் வேர்ப்ஸ்லேயும் சும்மா ஜிஇயை போட்டு அந்த வேர்பை அப்படியே நம்ம எழுதிடுவோமான்னு கேட்டால் நோ. சில வேர்ப்ஸ் கம்ப்ளீட்டாக அதோட ஃபார்மை வேறு மாதிரி மாற்றும். ஃபார் எக்ஸாம்பிள் த்ரிங்கன். த்ரிங்கனுங்கிற வேர்ப் வந்து பார்ட்டிசிபிள்ஸ் ஒய்யில் போகும்போது என்னவா மாறும்? இதுவுமே ஆக்சுவலாக நார்மலாக ஒரு வேர்பில் நம்ம பண்ணுவோம். ரெகுலர் ஃபார்மில் தான் நம்ம வந்து நார்மல் ப்ரெசன்ட் டென்ஸில் பண்ணும்போது நம்ம பண்ணியிருப்போம். இப்போ நம்ம வந்து பார்ட்டிசிபிள்ஸ் ஒய்யில் எடுக்கும்போது இது என்னவாகும்னா கெத்ருங்கன். இந்த இடத்துல பாருங்கள் யூவா மாறி இருக்கு, ஜிஇ ஆட் ஆயிருக்கு. இது ஏன் அப்படி போட்டிருக்கோன்னு கேட்டால் we don't have any rules for that. சில வேர்ட்ஸ் இப்படி தான் மாறும். இதோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரும் ஆஸ் யூஷுவல் நம்ம இந்த பெசோக்கியனுக்கு பார்த்த மாதிரி தெரன்பேர்க் வேர்ப்ஸ்க்கு பார்த்த மாதிரி அதே மாதிரி தான், வேறு எந்த சேஞ்சஸும் கிடையாது. இந்த வேர்ப் எல்லாம் சில ஃபார்ம் எடுக்குது எடுக்கலை அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இரெகுலர் வேர்ப்ஸ் வேறு வழியே கிடையாது. ஒரு வேர்ப்ஸ் நம்ம லேர்ன் பண்ணும்போதும் அது என்ன ஃபார்ம் எடுக்குதுங்கிறத நம்ம அதை கற்றுக்கிட்டு தான் ஆகணும். மற்றபடி மற்றது எல்லாமே வந்து ஜிஇ இஎனை கட் பண்ணிட்டு டி அந்த மாதிரி போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் அடுத்த டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். நான் பாய் ஃப்ரம் மீ அம்மாக்ஷியா. பாய்.